முத்து அண்ணாமலைய தேடி போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட அம்மாவ பார்த்துருதாங்க. அங்க ஸ்கூல்ல தான் நம்ம குட்டி பையன் சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க விஜயா போட்ட ஆக்டிங் அத்தனையுமே மீனாவுக்கு தெரிய வருது. மீனா தெரிஞ்சோடனே, "அத்தை ஏன் உங்களுக்கு நான் முன்னேறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் நீ உன்னைய எங்க வைக்கணுமோ அங்க தான் நான் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ முன்னேறினா சுத்தமா என்னைய மதிக்க மாட்ட" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதை கேட்ட மீனா, "அத்தை உங்களுக்கு எப்போதும் நான் கொடுக்குற மரியாதை எப்போதுமே உன் போல தான் இருக்கும். நீங்க யார் பேச்சே கேட்டுட்டு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசுறீங்க. அது நல்லா இல்ல அத்தை" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "நல்லா இல்லைன்னு நீ சொல்லாத. நீ என்னைய தரக்குறைவா கண்ட இடத்துல பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும். இதுவரைக்கும் உன்னைய வீட்ல விட்டு வச்சிருக்கேன் பார்த்தியா? அதே நான் எங்க வீட்ல இருக்கக்கூடியவங்கள எல்லாத்தையும் மதிக்க போய் தான் உன்னைய வீட்ல விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டா உன்னைய வீட்ட விட்டு என்னைக்கே பத்திருவேன்" அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "அத்தை நீங்க இப்படி பேசாதீங்க அத்தை. உங்க மேல நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? ஆமா உன் அன்பை பத்தி எனக்கு தெரியாது. அந்த சிந்தாமணிகிட்ட நீ போனது வந்தது எல்லாத்தையும் பத்தி என்னைய தப்பு தப்பா பேசுனது எல்லாம் தெரியும் எனக்கு. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மீனா சொல்றாங்க, "அத்தை அவங்க தொழில் ரீதியா பிரச்சனை பண்றதுனால தான் உங்கள என்ட்ட நீங்க தப்பானவங்கன்னு நான் சொன்னதாக சொல்லி உங்கள்ட்ட பொய்யான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா. இதை கேட்ட விஜய், "அவங்களாம் பொய் சொல்ற மாரி தெரியல. நீ தான் பொய்ய சொல்லுவ. உங்க குடும்பத்துக்கே பொய்ய சொல்றது தான் பழக்கம். ஏற்கனவே உன் தம்பி திருடவன். எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எப்போதுமே பொய்ய சொல்லி பழக்கம் இருக்கு. அவங்கள பார்த்தோன்னா பல வருஷமா நிறைய ஆர்டர் எடுத்து எல்லாமே வளர்ந்து வந்திருக்காங்க. வளர்ந்து வந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. "அத்தை என்னைக்காவது ஒரு சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சப்ப தான் நீங்க பேசுவீங்க" அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்றாங்க. இந்த சைட்லேருந்து முத்து உள்ள வராரு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, முத்துட்ட சொல்றாங்க மீனா, "இங்க பார்த்தீங்களா உங்க அம்மா அந்த அவங்க சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு இந்த ரோகிணியும் பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட நம்மள குத்தி காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னைய தான் குத்தி காட்டுறாங்க உங்க அம்மா" அப்படின்னு நம்ம முத்துட்ட சொல்றாங்க. இதை கேட்ட முத்துக்கு கோவம் வருது. "அம்மா அவ ஆர்டர் எடுத்து அவ முன்னேறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு திட்டுறாரு நம்ம முத்து. உடனே, "ஏ விஜயா" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு. "இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அவ ஆர்டர கெடுத்து இன்னைக்கு அவள வீட்ல உட்கார வைக்க நீ பிளான் போடாத. கொஞ்சமாவது உன் வயசுக்கு மரியாதை குடுத்து நீ வீட்ல இருந்து ஒழுங்கா 3 பேரையும் ஒன் போல மதி" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா சொல்றாங்க, "எனக்கு எப்போதுமே மூத்த மருமகள தான் நான் மதிப்பேன். மத்தவ அந்த சுஜிலாம் பார்த்தீங்கன்னா என்னைய சுத்தமா மதிக்க மாட்டா. அந்த மீனாவ நான் சுத்தமா துளித அளவு கூட நான் மதிக்க போறதும் கிடையாது. எனக்கு ரோகிணி தான் என் மகா. அவ தான் மருமவ. நான் வேற யாரையும் மதிக்க மாட்டேன்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "உன்னைய என்னைக்கு திருத்த போறியோ நீனா திருந்தினா தான் உண்டு" அப்படின்னு அண்ணாமலை பேச்ச விட்டுருதாரு. உடனே நம்ம முத்து சொல்றாரு, "ஆமா அந்த ஓடுகாலியும் உங்களுக்கு இந்த பழக்குறளையும் உங்களுக்கு பிடிக்க மாட்டுக்கு. அந்த ஓடுகாலி எத்தனையோ விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கு தப்பு. அதேமாரி இந்த ரோகிணி எவ்வளவோ தப்பு பண்ணுது. அதை நீங்க கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றீங்களா? அந்த பழக்குறளையும் மீனாவையும் மட்டும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த ரோகிணிய மட்டும் தூக்கி தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த பரல அம்மாவ. கொஞ்சமாவது உங்களுக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருந்து பேசுங்கம்மா" அப்படின்னு முத்து சொல்றாரு. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏய் யாருக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே இதை கேட்ட நம்ம ரோகிணிக்கு, "நீங்க தரக்குறைவா பேசாதீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் எங்க அத்தைக்கு ஆன்ட்டிக்கு தெரியும்" அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்றாங்க. இதை கேட்ட, "சீக்கிரம் நீங்க பணத்தை ரெடி பண்ணதுக்கு நீங்க வழிய தேடுங்க. அதனால நாள்ல கடத்தாதீங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, "நான் சீக்கிரத்திலே உங்க பணத்தை தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "ரோகிணி நீ சீக்கிரத்திலே பணத்தை ரெடி பண்ணி இந்த முத்து கையில குடு. அப்பதான் நம்மள மதிப்பாங்க" அப்படின்னு நம்ம ரோகிணிட்ட நம்ம விஜயா சொல்றாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போப்போது.